ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக நம்மள ஒரு யூடியூபுக்கு வந்துருக்குறோம். நாங்கள் ஐயோ நாங்கள் ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து இவ்வளோ பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்புறம் இங்கே ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதனால தான் நாங்கள் இந்த வழியாக வந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு கேம்ப் ஃபயர் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்கலாமா? அண்ட் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நிறைய பேய்ங்க இந்த காட்டை சுற்றி இருக்கு. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே தான் ஃபாரஸ்ட் வச்சுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர் பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம அப்புறமா நம்ம பண்ணலாமா? அவர் வருவார். நம்ம நான் இந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எத்தனை டைம் ஹாய் சொல்லுவேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் நம்மளுக்கு எதுவும் நெகட்டிவ் எனர்ஜி தரும். நம்ம வேறு ஏரியாவுக்கு போகலாம். ஆஹா, நீங்கள் போய் விளாடுங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவில் புலி இருக்குதுன்னு போட்டிருக்குறாங்க. நாங்களே பர்மிஷன் தந்துட்டு வந்துருக்குறோம். 2 நாள் தான் எங்களுக்கு பர்மிஷன், அவங்களுக்கும் 2 நாள்லாம் பரவாயில்ல. அதுவும் ஒரு இது நல்லதுதான். நம்ம உயிர் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்போது வந்துட்டோம் மத்தியானமே. ஆனால் எங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கருகுமுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கேம்ப் ஃபயர் யூடியூப் சேனல் இங்கிற எங்கள் மம்மி பாருங்க. கேட்குதா? அவங்க யாரும் ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. போகலாம் பாருங்க. கருகும்மா ஆல் ஏரியா ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் ராங்கா சொல்லிட்ட டைலாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆமே ஓட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நாங்கள் எதுவும் ஹெல்லிருந்து ஹெவன் கொண்ட மாதிரி இருக்கு பாருங்கள். கேம்ப் ஃபயர் பற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவும் ஒரு சஸ்பிஷியஸ் ஏரியா மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன் தெரியும். நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் புதுசாக ஒரு சேனல் போட போகிறோம். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்த்டே பாய் கூட போய் பேசலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. பெல் போட்டாச்சு. போட்டுட்டாங்க. ஆனால் ஸ்லோவாக இருப்போம். கொஞ்சம் பேட் வைப்பாக இருக்குது. நம்ம குட் வைப்புக்கு போகலாம். நாய்மோ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே பாய் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே பாய் வாங்க. ஓகே பாய், போடு இந்த ஃபோட்டோ எதுவுமே. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நாளை கேம்புக்கு போகலாம். அங்கே இது இருக்கும், எல்லாம் நம்மளால பண்ண முடியும். யூடியூப்ல எல்லாம் லைவா பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், அது எனக்கு தெரியும். நம்மள இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. தெரியுமாம்மா? ப்ரோ கொஞ்சம் பேசுங்க ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. ஹாய், நான் என்னோடய பர்த்டே இன்னைக்கு. ஸோ நாங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆமாம், நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நாளைக்கு நம்ம கேம்புக்கு போகலாம். இல்லைன்னா இங்கே டாக்ஸும் லயன் டைகர்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்ட்டு நாளைக்கு காலையில் நாங்கள் ஒரு ரைடாக போக போகிறோம். அங்கே 2 பைக்காட்ட தெரியுதா? ஆமாம், அதில் எனக்கு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நாங்கள் வந்து ரைட்டில் போவோம் நாளைக்கு காலையில். அப்புறம் நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து ஒரு நேச்சர் வாக்காட்ட இங்கே வெளியில் மலை ஏறி இதில் சுற்றி பார்ப்போம் அட் 6 AM. அப்போ அதுக்கப்புறம் ஊருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் 7 o'clock ஆனோன்னா நாங்கள் இதை ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைட் எரியுதுல, இந்த லைட்டுக்கு பின்னாடி ஸ்லெண்டர் ரீனாவை பார்த்தேன். ஏய் வாங்க, ஏமாத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரீனாவை பார்த்தோம் நாங்கள் 3 பேர். ஒரு பேய. ஏய் வாங்க. அப்புறம் இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு ஸ்லெண்டர் ரீனாவை பார்த்தோம். அதை பார்த்தோன்னு தான் ஓடி வந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் சேஃபாக இருக்கோம். ஏன்னா நாங்கள் இப்போது ஒரு இது மேலே உட்காந்துருக்கோம். ஸோ ரொம்ப டஃப் தான். எனக்கு இதில் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் இதில் பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் அப்படியே இந்த வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். ஃபியூவல் போடணும். அந்த ஃபியூவல் பேர் வாய்க்கே வராது. அண்ட் இந்த ஃபியூவல் பேர் வாய்க்கே வராது. அண்ட் மெயின்லி இதுக்குள்ளே ஒரு ஃப்ராக் இருக்குது இங்கே 2 இடத்துலையும். அண்ட் மெயின்லி நான் உங்ககிட்ட சொல்லணுன்னா, இது ஒரு அழகுக்கு வச்சுருக்காங்க இங்கேயும். ஆனால் இங்கே எலக்ட்ரிசிட்டி கட் ஆனதுனால நாங்கள் இப்போ இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா, இப்போ நாங்கள் இருட்டுக்குள்ளே இருக்கோம். ஒரு லைட்டு கூட இல்லை இங்கே. அதான் பிரச்சனை. அதுவும் இந்த மாதிரி ஒரு நைட்டில். அதனால தான் நாங்கள் வந்து சேஃபாக இந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுருக்கோம். டேய் வாடா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு டாக் படுத்திருக்கா. அந்த டாகே இருட்டில் தான் படுத்துருக்கேன். படுத்து வருங்க. ஆனால் இதெல்லாம் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாளைக்கு காலையில் இந்த ஜீப்பில் போவோம். அதுவும் இந்த ரைடாட்டை. ஸோ அது செம்மையாக இருக்கும். ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ்க்கு வந்தீங்கன்னா ரெடியாக இருங்க. ஃபுல் ஃபாண்ட் ஆவாங்க. அதனால தான் நாங்கள் ஃபுல் பேக்டாக வந்தோம். அதுவும் இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ப்ளீஸ் விஷ் அண்ட் அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுருங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல். சேனலுக்கு உங்கள் சேனல் பேர் என்ன? பூமி குன்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல அமுத்துங்க. பாய். சாரி ப்ரோ. டே அதனேரா. டே நில்றா. டே தம்பி ஆயுஷ். டே கிஷன். ரொம்ப சந்தோஷப்படுறேன்.